நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்திரா நகர் கொலை வழக்கில் ராஜரத்னத்தை கொன்று 25 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்ததில் சரண்ராஜும் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் சரண்ராஜுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல, 7 வருஷம் தானே, திரும்பி வருவேன். பெட்ரோல் விக்கிற வேலை இப்படி தேட்டர் தேட்டர் அலைஞ்சா எப்படி? 1-2 மேல போட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே? லீவ் வேற போட்டு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இங்க 2 வெட்டு. எந்த கார்வென்ட்? லிட்டில் ஏஞ்சல்ஸா? ஒண்ணு கூட. டிக்கெட் இல்ல, டிக்கெட் இல்ல. 6 ரூபாய் ஒண்ணு தான் இருக்கு. என்ன? என்னமா அநியாயமா இருக்கு? 6 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாயா? ஏய், காதலிக்க வந்துட்டா. பக்கத்துல பொண்ணு இருந்தா பாக்கெட்ல சென்டர் பண்ணியா? அப்படி சீக்கிரமா வாங்கிடுங்க. இல்ல இந்த பொண்ணு மானத்தை 6 ரூபாய் 20 ரூபாய் 6 ரூபாய் 20 ரூபாய். குடுமா. டிக்கெட் டிக்கெட். இதயா கமல் ராதா டியூட் முடிஞ்ச உடனே இன்டர்வல்.
லைட் போட்டுருவாங்க சுதாரிச்சுக்க இந்த வச்சுக்க நீ இந்த வர வெள்ளிக்கிழமை தேவி பேரஸ்ல ரஜினி படம் ரிசர்வேஷன் காலையில எல்லாரும் போய் கியூல நில்லுங்க ஆளுக்கு 20 டிக்கெட் புரிஞ்சுதா ஆமா இப்ப என்ன படம் எடுக்கறானுங்க பிளாக்ல 15 ரூபாய் போக மாட்டேங்குது அதுவும் 3ஆவது நாளைக்கு போன வாரம் நாடோடி மன்னம் போட்டானே 40 ரூபாய்க்கு பிச்சுக்குன்னு போச்சு அது படம் எத்தனை தடவை போட்டிருப்பா இப்ப எல்லாம் என்ன படம் எடுக்கறானுங்க பப்படம் சரி வாங்க இது வேற
என்னாச்சு? அங்க பாருங்க சார், யாரோ ஒரு படுபாவி ஜீப் எடுத்துட்டு போயிட்டா. ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு உதவி பண்ணுங்க சார். சார், இப்படியாச்சு போட்டுருக்காங்களே, யாரு இவரு? எனக்கு தெரிஞ்சவர்தா. உயிர் போயிட்டு இருக்கு, முதல்ல காப்பாத்துங்க. டாக்டர், டாக்டர் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கார். மூச்சு விட கூட திணறாரு. ஆக்சிடென்ட்டா? படுபாவி ஒருத்தன் ஜீப் ஏத்திட்டான் டாக்டர். இது போலீஸ் கேஸ் ஆச்சே. ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போங்க. டாக்டர், அவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களால முடிஞ்ச சிகிச்சை செய்யுங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். மிஸ்டர், பதறாதீங்க. உங்களுக்கு மெடிக்கல் லீகல் ப்ரொசீஜர்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன வம்பல மாட்டி விடாதீங்க. இந்த மாதிரி போலீஸ் கேஸ் எல்லாம் பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்றவங்க அட்டெண்ட் பண்ண கூடாது. சாரி. உயிர் போய்கிட்டு இருக்கிறப்போ உபதேசம் பண்ணாதீங்க. சட்டத்தை காட்டி அவரை சாகடிச்சிடாதீங்க. மேடம், அனாவசியமா கூச்சல் போட்டு சீன் கிரியேட் பண்ணாதீங்க. டாக்டர், he is counting his minutes. I know that better than you. Die. உடல உருவிடுவேன் ராஸ்கல். நர்ஸ், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணு. ஆஃப்டர் ஆல் சைக்கிள்ல போயிட்டு இருந்த ஒருத்தனை ஜீப் ஏத்தி கொள்ள முடியல. இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல மாமா, இந்நேரம் ரோட்ல கிடந்து செத்துருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க. ஜோசியம் சொல்ல வந்துட்டான். அவன் மட்டும் சாகாம நாம தான் திட்டம் போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணணும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கிற கம்பெனி தொழிலாளிங்க நம்மள சும்மா விட்டுருவாங்களா? மாட்டாங்க. என்ன பண்ணிட போறானுங்க? தொழிலாளர் தலைவனை கொல்ல முயன்றதா அதுக்கு வேற கொடி பிடிச்சு கோஷம் போடுவானுங்க. அதையெல்லாம் சுலபமா சரி கட்டிடலாம் மாமா. டென்ஷன் ஆகாதீங்க. ஓஹோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நீ 3 வருஷம் உள்ள போய் இரு. அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். கோர்ட்டு ஜெயில எல்லாம் நம்மள மாதிரி ஆம்பளைகளுக்காகத்தான் இருக்கு மாமா. இப்போல்லாம் உள்ள போயிட்டு வந்தாதான் கௌரவமே. ஆமா, மோகன சுந்தரம் தான் பேசுறேன். வாட்? ஆமா சார், அடிச்சு போட்டது உங்க ஜீப்பு, ஓட்டிக்கிட்டு போனது உங்க உறவுக்கார பையன் மாணிக்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. யோ துர்ராஜ், அதிவீரம் பற்றி தெரியுமா? எருக்கன் சத்திரம் சோறு தண்ணி கிடைக்காத பட்டி தொட்டிக்கு போக தயாரா இருக்கியா ஐயா? மிஸ்டர் மோகன சுந்தரம், கொஞ்சம் மரியாதையா பேசிங்கன்னா நல்லது. மரியாதையா ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு வெயிலுக்கு ஊட்டி கொடைக்கானல்னு போய் ஜாலியா இருக்க. ஏதாவது பணம் காசு வேணா வந்து வாங்கிட்டு போ. மிஸ்டர் விஜய், இந்த மாதிரி சவடெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். வரேங்க. நேத்து என் டேபிள் மேல போட்டுட்டு போயிட்டியே, அங்கதான் இருக்கு பாரு. தேடி தேடி நேரம் எல்லாம் போகுது. ஸ்கூலுக்கு வர நேரமாச்சு. அக்கா, இங்க சகப்பிரபன் வச்சிருந்தேனே பாத்தியா? வெச்சது வெச்ச இடத்துல தேடினா தானே கிடைக்கும். எதுக்கு எடுத்தாலும் அக்கா அக்கா அக்கா. எப்படிதான் ஒரு வீட்டுக்கு போய் வாழ். இது என்னடி இது? ஐயோ சாரிக்கா. உன்ன வா உட்காரு. தலைய பாரு எப்படி வச்சிருக்கானே. ஒரு ஏசிக்கு திரும்ப. +2 படிக்கிற. உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க. மேடம் இப்ப வந்துருவாங்க. ஹலோ மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஐ விட்னஸ் இந்த பொண்ணு தான். ஐ see. இவரை தெரியுமில்ல? தெரியுமாவா? உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா அக்கா, நான் போயிட்டு வரேன். சரி சரி, ஜாகிரதையா போயிட்டு வா. நான்சி, அதானே உன் பேரு? ஆமா. இந்த போட்டோல உள்ள ஆளை இதுக்கு முன்னால் நீ பாத்திருக்கியா? இந்த பாவிதான் ஆறுமுகசாமி அண்ணன் மேல ஜீப் ஏத்தி கொண்டது. இவர்தான் ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்கு உதவி பண்ணாரு. இது அப்படியே கோர்ட்ல சொல்வியா? கோர்ட்ல என்ன, கோட்டையில கூட சொல்வேன். குட். பாவி மக அந்த குடும்பத்தையே அனாதையாக்கிட்டா. பாரு, நீ பார்த்தபடி சந்தேகம் இல்லாம கோர்ட்ல சொல்லணும். சொல்றேங்க. ஆல் ரைட். நான்சி, நீ புதன்கிழமை 10:30 மணிக்கெல்லாம் கோர்ட்ல இருக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா விஜய் கேட்டுக்கோ. நீதிபதி பிள்ளையாச்சே.
அப்பா ஒரு ஜட்ஜின்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி தமட்ட அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. இந்த பாரு, அக்பர் பாதுஷாவோட மகன் சலீம் தான் ஒரு சாதாரண சிப்பாயின்னு ஏன் அனார்கலி கிட்ட சொன்னான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கதான் விஷயம் இருக்கு. சரி பொண்ணாச்சே, சரி கட்டிடலான்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமா நினைச்சேன். சரி பொண்ணாச்சே, சரி கட்டிக்கலாம்னு நினைச்சேன். எப்படி? ம், இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி? விடுங்க. சரி, இதை இதோட விட்டுரு. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கைய விடுங்கடா. சரி, உன் கையை விட்டுறேன், காலை வேணா பிடிக்கிறேன். ஆனா கட்டாத. பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யோ, இங்க வாயாங்க. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வர, நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போற. கோயில்ல நைவேத்தியம் காட்டுற மாதிரி வெய்யா சாப்பிடணும். சாப்பிடு. இந்தா. Yes, proceed. ஆறுமுகசாமியை ஜீப் ஏத்துக்கொண்டு அந்த டிரைவரை நீ பாத்திருக்கியா? Again I object. ஆறுமுகசாமி ஜீப் ஏற்றி இடத்தில் இறக்கவில்லை, ஆஸ்பத்திரியில் தான் இறந்திருக்கிறார். எனவே ஜீப் ஏற்றி கொன்றதாக கூறுவதை குறிப்பிலிருந்து எடுத்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆறுமுகசாமி அந்த இடத்துல இருக்கலனாலும் ஜீப் ஏத்துறதுனால தான் அவர் இறந்திருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக்குகிறது. மை லேர்னட் ஃப்ரெண்ட். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். அந்த ஜீப் டிரைவர் உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா. அவ முகத்தை நான் நல்லா பாத்திருக்கேன். இதோ நிக்கிறாரே, இந்த மாணிக்கத்தை எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? ஆமாமாமா, இதுக்கு முன்னால அகஸ்தியா தியேட்டர்ல பாத்திருக்கேன். வேற எங்கேயாவது பாத்திருக்கியா? நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லு. யாருக்கும் பயப்படாம நீங்க உண்மையை சொல்லலாம். இல்லைங்க, இதுக்கு முன்னால போலீஸ் ஐடென்டிபிகேஷன் பரேட்ல இந்த மாணிக்கம் தான் ஜீப் ஏத்துக்கோனான்னு அடையாளம் காட்டிருக்கேன். இப்ப அப்படி இல்லன்னு சொல்றேன். ஐயா, இந்த போலீஸ்காரங்க மிரட்டி கேட்டதாலதான் நான் அப்படி சொன்னேன். No, you... Public prosecutor, don't intimidate the witness. ஏமா, ஜீப் ஏத்துக்கொன்னது இந்த மாணிக்கம் இல்ல, அப்படித்தானே? நிச்சயமா இல்லைங்க. தொழிலாளர் தலைவர் ஆறுமுகசாமி மீது ஜீப் ஏற்றி கொன்றதாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஜீப் ஏற்றியதை நேரில் பார்த்ததாக சொல்லப்பட்ட ஒரே சாட்சியும் அது மாணிக்கம் அல்ல என்று திட்டவட்டமாக கூறுவதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். காட்டிட்ட பத்தியா? எனக்கு வேற வேலை வெட்டி இல்லாம தான் இத்தனை நாளா நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் உன் கூடவே சுத்திட்டு இருந்தேன் நினைச்சியா? உன் முகத்துல முழிக்கிறதே எனக்கு கேவலம். அப்ப நான் வரேன் ஷம்லா. மனசாட்சிக்கு விரோதமா கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி என்ன தலைக்குறி வச்சுட்டேன். நீ எல்லாம் ஒரு சும்மா நிறுத்துங்கம்மா. ஆறுமுக அண்ணாவை அடிச்சு போட்டது அவன் தானே சொன்னா மட்டும் என்ன இருக்கு போகுது? திட்டமிட்டு செஞ்ச அந்த கொலைக்கு 7 வருஷம் உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பேன். அடுத்த கோட்டு அதுக்கு மேல் கோட்டுன்னு போய் வெளியே வந்திருப்பா. இப்ப நீ மட்டும் என்ன செஞ்ச? மத்தவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி மனுஷ தன்மையை அடகு வச்ச. நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம லஞ்சம் வாங்கின. வக்கீலம்மா, அவளை திட்டாதீங்க. எது நடந்தாலும் எரிஞ்ச பணம் எழுந்து வரவா போகுதுன்னு சாந்தா மனசு நொடிஞ்சு சாஞ்சப்போ நான்சி இந்த பணத்தை சாந்தா கிட்டதான் கொண்டு வந்து கொடுத்தா. இத வாங்குறது தப்புன்னா இப்பவே திருப்பி கொடுத்துறேன். இந்த பொண்ணை திட்டாதீங்க. சுமாருங்க நீ. ஊர் நியாயம் பேசியே உயிரை விட்ட உங்க புருஷன் என்ன சேர்த்து வச்சாரு? 6 பிள்ளைங்களோ அறுத்துக்கிட்ட பொண்டாட்டியும் தானே. ஒரு நாள் 2 நாள் ஊர்க்காரங்க உங்களுக்கு கஞ்சி ஊத்தலாம். அப்புறம் வளர்ந்த வயசுக்கு வந்து நிக்கிற பூத்தவ படிக்க காலேஜுக்கு போகணும்னு துடிக்கிற இவ எட்டும் போட்டும் தெரியாத இத்தனை பொட்ட பிள்ளைங்களை வச்சு எப்படி இந்த பொம்பளை காலத்தை ஓட்டுவா? மோகன் சுந்தரத்தோட ஆள் வந்து பணத்தோட நின்னப்போ இந்த குடும்ப நிலைமைதான் என் கண் முன்னால நின்னுது.
கர்த்தரை மனசுல நினைச்சு காசை வாங்கிட்டேன். என் தங்கச்சி நிர்மலா, போய் 2 காஃபி எடுத்து. சரிக்கா. உட்காரு. நான்சி, நான் இது வரைக்கும் எத்தனையோ கேஸ வாதாடி எத்தனையோ குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கேன். நிரபராதிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கேன். ஆனா அந்த தீர்ப்புங்க கோர்ட்டுக்கு வெளியில ஏற்படுத்துற பலாபலனை பத்தி உன்ன மாதிரி இந்த கோணத்துல நான் சிந்திக்கவே இல்லை. பொய் சாட்சி சொல்றது ஒன்னும் என் ப்ரொஃபஷன்ல புதுசு இல்ல. என்னமோ தெரியல, நீ பொய் சாட்சி சொன்னதும் உன்னை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சேன். ஆமா, நீயே அந்த குப்பத்துல இருக்க? யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஒரு ஐயங்கார், எங்க அம்மா மேரி ஒரு கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அப்பாவோட குடும்பமும், ஐயங்கார கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க அம்மாவோட குடும்பமும் அவங்கள ஓட ஓட விரட்டுச்சு. திருநெல்வேலியில இருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து 2 மதம் ஒரு மனமா வாழ்ந்தாங்க. வெறியோட நெறியோட வாழ்ந்து காட்டின எங்க அப்பாவை கர்த்தர் இல்ல காலம் அழிச்சுக்கிட்டா. கலப்பு திருமணத்துக்காக அரசாங்கம் கொடுத்த தங்க மெடலை வித்து 4-5 மாசம் ரேஷன் வாங்கணும். எங்க அப்பா ஜாதிப்படி நான் ஃபார்வர்ட் கிளாஸ், எங்க அம்மா ஜாதிப்படி நான் பேக்வர்ட் கிளாஸ். இப்ப ரெண்டுமே இல்லாம லோ கிளாஸ் ஆயிட்டேன். எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்? எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பிஏ பட்டதாரி ஆக்கிட்டுதா எங்க அம்மா இறந்தாங்க. You are a graduate? Yes. An unemployed graduate. நாட்டுக்கு இன்னொரு வேலையில்லா பட்டதாரியா இருக்கிறத விட பட்டத்தை தூக்கி போட்டு 10 பாத்திரம் தேய்க்க கூட தயாரான. அங்கேயும் படுக்கைக்கு தான் கூப்பிட்டாருங்க. என் மேல பரிதாபம் காட்டினவங்க காஃபி சாப்பிடு. நான்சி, நீ விரும்பினா குமஸ்தா முத்தண்ணாவோட கூடுமாட ஒத்தாசியா நீயும் இங்கே இருக்கலாம். என்ன சொல்ற? ஆசீர்வாதம் பண்றதுக்கு அனுமதியா கேட்கணும்.